ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ரகசியம் இங்கே ரகசியம் பெரும்பாலும் ரகசியனா சொல்லக்கூடாது. ரகசியம்னா சொல்லக்கூடாது தானே, அதான் ரகசியம். அப்படி எப்படி வருது ரகசியம்? ரகசியம் சொல்லக்கூடாது தானே. ஆனால் அங்கே பல இடங்களில் கீதையில் ரகசியத்தை பற்றி பேசு. ரகசியம் என்ன? இப்போ ரகசியம்னு சொல்கிறோம், யாருக்கு சொல்லணும்னா அப்படி எப்படி ரகசியம் வருது? ரகசியம் ஆனால் யாருக்குமே தெரியாது. ரகசியம் ஆனால் யாருக்கும் தெரியாது. எப்படி அது? யார்கிட்ட சொல்லணும், ஆனால் யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம ரகசியம் ஆனால் நம்ம ஒருத்தர் சொல்லுவோம். யார்கிட்ட சொல்லுவோம்? யார்கிட்ட சொல்ல மாட்டோமா? உலகத்தில் ரகசியம் யார்கிட்ட சொல்லணும்னாக்கா ரகசியம் இல்லையே. யார்ட்டுமே நம்ம சொல்லணும்னாக்கா எங்க ரகசியம் இல்லையே. ஆனால் ரகசியம் ஆனால் சொல்லுவோம். யார்கிட்ட சொல்லுவோம்? வாய்ப்புக்கிட்ட, நண்பன்கிட்ட, முக்கியமான நம்ம தைரியம்கிட்ட, நம்பிக்கையானவங்க, மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம். ரகசியம் ஆனால் ரகசியம் ஆனால் சொல்லக்கூடாது. ஆனால் ரகசியம் சொல்லுவோம். அந்த மாதிரி கிருஷ்ணன் பல இடங்க ரகசியம். அந்த ரகசியம் யார்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும்னாக்கா ரகசியம்னா என்னது, யார்கிட்ட சொல்லணும், அதுதான் விஷயங்க. ரகசியம் யார்கிட்டமே சொல்லணும்னாக்கா ரகசியம் செய்யணும். இது ரொம்ப அர்த்தம்னா குருமாரஞ்சிட்ட ஜாபத்தை மறைஞ்சினேன். ரகசியம் யார் சொல்ல எப்படி ரகசியம் வந்துச்சுட்டு பல இடங்களில் இருக்கும். ரகசியம் அவள் கேட்டேன், ரகசியம் என்ன சொல்லக்கூடாது, எப்படி நமக்கு தெரிஞ்சு அப்படி கேட்போம். இந்த மாதிரி இப்போ கீதையில் கிருஷ்ணன் ரொம்ப இடத்துல அந்த ரகசியத்தை பற்றி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, எந்த ரகசியம் சொல்கிறாரு? பரமுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானம், இறைவனோட உறவு. இறைவனுக்கும் நம்ம இப்படி வருவோமே. உடலோட முக்கியமான பகுதி என்னது? உடலோட கல், கை, கால், மூக்கு, கண்ணோட ரகசியம். மூளை எப்படி வேலை செய்யுது, கண் எப்படி வேலை செய்யுது, காது எப்படி வேலை செய்யுது, அதுக்கேற்ற ஒரு டாக்டரு, பல், அப்புறம் எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ நரம்பு இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்குது, என்னென்ன ரசாயம் இருக்குது, இதெல்லாம் உடலோட ஆரோக்கியம் விஷயங்கள். ரசாயன உடலில் உள்ள ரகசியம் தான் பேசணும். ஆனால் அது உள்ளது ஒன்று இருக்குது. என்னது முக்கியமான பகுதி? என்னது? இருதயம். வேற அந்த இருதயத்துக்குள்ள ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே. இப்போ உலகத்தில் அத்தனை யூனிவர்சிட்டிங்க இருக்கும், எல்லாமே இருக்கும். உடல் பற்றி அத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தனை விஷயங்கள் வெளிநாட்டிலலாம் அந்த எலும்புலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மாஃபியா குரூப் ஒன்று இருக்கும். அது இப்போ தெரியுது தான். அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். மாஃபியா என்ன பாட்டு என்ன ஸ்பே பாட்டு. இப்போ காடிக்கு வேண்டிய ஸ்பே பாட்டெலாம் விற்கிறனால அந்த மாதிரி மாஃபியா அவங்க உடல் உள்ள அத்தனை ஸ்பே பாட்டு விற்பாங்க. ஸோ அவங்கவுங்க வாங்கி இப்போ கிட்னி, எலும்புங்க, அது என்னென்ன ஸ்பே பாட் அவங்க அதை பேக் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உடலில் எல்லா விஷயம் தெரியும். ஆனால் யாரும் ஆத்மா ஸ்பேர் பாட் பண்ண மாட்டாங்க. ஆத்மாவில் ஒன்று ஒரு ஸ்பேர் பாட்டை வாங்கிட்டு அனுபவம் இல்லை. ஸோ அது ரகசியம். இப்போ ஆத்மா என்பது ஒரு ரகசியமான பொருள். ஆத்மா என்பது உடலில் இருக்கிற இதயம். ஆனால் இதயத்தில் இருக்கிறது ஆத்மா அது ரகசியமான பங்கு. அந்த மாதிரி இதில் ரகசியமான பங்கு. பாகவத்தில் ரகசியமான பகுதி. அதான் நாரதர் வேட சொல்லுவார். நான் எழுதிட்டு உடல் நம்ம சொன்ன மாதிரி அத்தனை பகுதியும் வேதம், விஞ்ஞானம், கணிதம், சமுதாயம், இது பற்றிலாம் வேதத்தை எல்லாம் எழுதி வச்சுட்ட நீ. ஆனால் ஒரு ரகசியத்தை மாட்டு விட்டுட்ட நீ. அதுதான் அவனுக்கு திருப்தியே இல்லை. பாகவத்தை படிச்சுட்டு அதை இருக்கும். ஒன்றாவது காண்பிட்டு எனக்கா நீ இறைவனோட ரகசியமான விஷயத்தை விட்டு மாறு.
இவ்வளோ எழுதினா இப்போ உடலை பூரா ஆராய்ச்சி பண்ணி அத்தனை ரகசியம் அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ஆத்மா பற்றியே தெரியாது. உடல் அத்தனை இதுவும் விஞ்ஞானம் சயின்டிஸ்ட்னாக்கா எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்குது, எவ்வளோ நரம்பு ஓடுது, அத்தனை இருக்குது, எத்தனை நீளம் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா பற்றியே சொல்ல தெரியும். அது மாதிரியா அப்போ வியாசர் அதெல்லாம் எழுதி வச்சார், வேத சாஸ்திரம்லாம் எழுதி வச்சு. ஆனால் அவருக்கு திருப்தியே இல்லை. அப்போ கேட்பார், ஏன் இவ்வளோலாம் எழுதி வச்சு எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு. ராதாகிருஷ்ணன் பிரியாக்கி அப்போ சொல்லிட்டீங்க அதெல்லாம் எழுதானா உண்மையான ரகசியத்தையே அதை விட்டுட்டு அந்த ரகசியத்தை எழுதுனியே அப்படின்னு. அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா உடல் போகிற ஆராய்ச்சி பண்ணி ஆத்மா பற்றி பேசுகிறேன்னாக்கா, ஆத்மா பற்றி சொல்கிறேன்னாக்கா அது முழுமையாகும். ஏன்னா உடலோட முக்கியமான ரகசியம் வந்து ஆத்மா தானே. ஆத்மாவில்தான் அது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோம். அப்போ அதே தான் பாபர் வந்து அந்த ரகசியம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, பரமோன்றோட வரும். இதுதான் ரகசியம். பாகவதம் தான். பாகவதம் எதுக்கு படிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பாகவதம். யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கலையோ, பாகவதம் தெரியலையோ, அவனுக்கு உண்மையான ரகசியம் தெரியாது. ஆன்மீகத்தோட ரகசியம் உண்மை அவனுக்கு தெரியாது. அதான் பெரும்பாலும் கீதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பானுங்க. ஆனால் பாகவதம் 9 பேருக்கு கீதையாவது ஒரு 100ல் ஒரு 10 பேர் கீதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் 100ல் எத்தனை பேர் பாகவதம் தெரிஞ்சு வச்சுருக்கான்னு கேட்டோமா, அதை படிக்க மாட்டேன். ஏன்னா அது ரகசியமான விஷயங்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கும் படிப்பதில்லை. அப்போ பரம உறவு கொள்வதை பற்றி அதே பலம் பெறும் விஞ்ஞானத்தை என்ன, அது இதெல்லாம் பழைய சயின்ஸு, பழைய விஞ்ஞானம் தானே. அப்போ கிருஷ்ண இதெல்லாம் இன்றைக்கே சொன்ன விஷயம், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து சத்தியகுத்து வந்து எல்லாம் வந்து பேசிடுச்சு, எல்லாம் சொல்லிட்டு வந்து பழசு தான். அது வந்து இதான் ஒன்று சொல்கிறேன்னு. அப்போ பழந்த விஞ்ஞானத்தை இன்று உனக்கு நான் எடுத்துரைத்தேன். அப்போ சூரிய தேவனுக்கு அந்த காலத்தில் சூரிய தேவனுக்கு சொல்லியாச்சு, இப்போ உனக்கு திருப்பி சொல்கிறான். அதே ரகசியம் தான், அதே பழைய விஞ்ஞானம் தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏனெனில் எனது பக்தனும் நண்பனாதலால் இந்த விஞ்ஞானத்தை, இந்த உத்தம ரகசியத்தை, அப்போ சொன்னல யார்கிட்ட சொல்லுவாங்க, பக்தனும் நண்பனும். அப்போ நம்பிக்கையானவங்க. அப்போ ரகசியத்தை யார் சொல்லுவோம், நம்பிக்கையானவங்க. அப்போ அர்ஜுனனுக்கு யார், கிருஷ்ணனோட நம்பிக்கையானவன். எப்படி நம்பிக்கைனா பக்தன். இப்போ மனைவி வச்சுக்குவேன், ஏன் மனைவினாக்கா யாருக்கு சொன்னாக்கா நமக்கு வந்து மனைவி வேணாலும் ஒருத்தங்க. இங்கே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனோட பக்தனும் நண்பனும், நெருங்கிய நண்பன், உறவினன், பக்தன். அதனால் இந்த ரகசியத்தை உனக்கு இதை சொல்லுகிறாங்க. அப்போ நம்ம ரகசியம் யார்கிட்ட சொல்லுவோம், நம்ம நம்பிக்கையானவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். அப்போ அதே தான் வந்து கிருஷ்ணருங்க அர்ஜுனன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிக்கிறார். அதுதான் விஷயம். என்ன ரகசியம்? அப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தாச்சா ரகசியம் என்ன இருந்து, ரகசியம் தான் நம்ம படிச்சுக்கிட்டு போகிறோம். என்ன உன்னத அறிவு, உண்மையான தூய்மையான அறிவை பற்றி நம்ம பேசணும். இதான் தலைப்பு. பொருள் வரை பக்தன் அசுரன் என்ன 2 வகை மனிதர்கள் உள்ளனர். கலியுகம் அந்த உலகம் என்பது எல்லாமே ரெட்டை தான். உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலாம் உலகம் வந்து ரெட்டைகள் தான், எல்லாமே ரெட்டை தான். உலகம் படைக்கப்பட்டது ரெட்டையினால் தான். காலமே இந்த ரெட்டையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ரெட்டை டோலட்டின்னு இங்கிலீஷில் ரெட்டை என்னது டோலட்டி. உலகத்தில் எல்லாமே 2 தான். ஆன்மீகத்தில் மட்டும்தான் 1. இந்த கலிகுணத்தில் இந்த பரப்பஞ்சத்திலே எல்லாம் 2 தான், 1 கிடையாது. எல்லாம் 2 தான். என்னது 2 அவ்வளோது இரவு பகல் எல்லாமே 2 தான். இரவு பகல், மழை வெயில். இந்த மழை வந்து எங்கள் ஊர் பக்கம் மழை இல்லை, உங்கள் ஊர் பக்கம் மழை. ஏன்னா உங்கள் ஊரில் யாரும் இங்கே காலைல பிடிக்கல போட்டுருக்கு. எங்கள் ஊரில் நாங்கள் பிடிச்சிட்டு தான் மழை இல்லை. இங்கே வந்து பக்கம் இந்த பக்கம் மழை பெய்ஞ்சு இருக்கு. ஆண் பெண்ணு எல்லாமே ரெட்டை தான். நல்லவன் கெட்டவன்
நண்பன், எதிரி, உண்மை, பொய், தர்மம், அதர்மம், நியாயம், அநியாயம், அப்புறம் என்னது, பாவம், புண்ணியம், என்ன எடுத்தாலும் இளமை, முதுமை, ஆரோக்கியம், நோய், என்ன எடுத்தாலும் உலகத்தில் பாடி 2 தான். இந்த உலகத்தில் எல்லாமே 2ஆக தான் இருக்கும். அது இயற்கையோட இது அப்படி தான், எல்லாமே 2 தான், ஒன்று ஆகாது. அப்போ அதே மாதிரி நல்லவன் கெட்டவன், அசுரன் சூரன், அசுரர்கள் சூரர்கள், சூரர்கள் தான் மனிதர்கள், தேவர்கள், அசுரன் தேவன். அதான் அசுரனுக்கு தேவர்களுக்கும் ஒத்து வராது. அசுரர்களுக்கும் தேவருக்கும் அதுக்கு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து தனியாக அந்த காலத்தில் தனியாக அசுர பரம்பரை ஒன்று இருந்துச்சு, தேவர்கள் பரம்பரைச்சு. இப்போ அசுரர்கள் 5 பேர், தேவர்கள் மட்டும் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க. இப்போ அசுரர்கள் என்பது இப்போ வந்து தேவர்களுக்கு எதிராக இருப்பது மனிதர்கள். ஏன்னா மனிதர்கள் தான் இப்போ அசுரர்களாக இருக்கிறது. எனக்கா ராட்சஸ் குணம் வந்து அந்த காலத்தில் ராட்சஸ் குணம் தனியாக இருந்தான். இப்போ அந்த கிருஷ்ணர் எல்லாம் அசுரர்கள் அழித்து, ராமர் காலத்தில் அசுரர்கள் அழித்து, பாக்கி இருந்த அசுரர்களை வந்து கிருஷ்ணரை வதிச்சிட்டாரு. அப்போ அந்த அசுர வம்சம் இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற அசுரம் வந்து மனிதர்கள், தேவர்கள், மனிதர்களாக தேவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மனிதர்கள் தான் வந்து அசுரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ராட்சஸ்குணம், அந்த ராட்சஸ்குணம் வந்து ரெட்டைகள். அப்போ இங்கே என்ன 2 அசுரர்கள், தேவர்கள்னு 2 மனிதர்கள். தனது பக்தன் என்ற காரணத்தினால் இம்மாபெரும் விஞ்ஞானத்தை பெருகுவதற்கு அர்ஜுனன்னு தேர்ந்தெடுத்தார் பகவான். அப்போ மனிதர்கள் யார் உண்மையான நண்பன், எதிரி என்ற பார்க்கிறது அசுரர்கள், மனிதர்கள். அப்போ யார் உண்மையான நல்ல குணத்தில் இருக்கிறவங்கள, நம்பிக்கையானவங்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அது வந்து அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தை, ரகசியத்தை அசுரர்களாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போ விஞ்ஞானிக்கிட்டே போய் ஆத்மா பற்றி சொன்னோமா அவனே நம்ப மாட்டான். விஞ்ஞானிக்கிட்ட போய்ட்டு ஆத்மா நம்ம விஞ்ஞானி இல்லை, நம்ம ஆத்மா பற்றி சொன்னோமாக்கா அவன் ஏற்றுக்கொள்வான். டாக்டர் சொல்லலாம், நான் எத்தனை எதையும் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டேன், ஆத்மாவும் இல்லைன்னு. என்ன ஆத்மா இருக்குது? ஒரு கதை கூட இருக்குது. ஒரு கதை, ஒரு இதையும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் அதை பழகி ஞாபகம். ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை வந்து அதுக்கு ஆட்டம் போடணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ அது வந்து வேண்டிக்குமா. அப்போ ஆப்ரேஷன் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து பண்ண வச்சு அதை வந்து பிள்ளை வந்து பார்ப்பாரு. அந்த பிள்ளை சொல்லுமா, என் ஏதேத்தில் வந்து நீ கடவுள் பார்த்தியான்னு கேட்பேன். அந்த டாக்டர் வந்து ஆத்மா வந்து நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாது. ஆனால் அந்த பிள்ளை வந்து டாக்டர் கேட்கும். ஏன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரணும், நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரும். அப்போ நல்லான்னா அது கேட்கும், இதயத்தில் வந்து கடவுளை பார்த்தியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த பிள்ளையோட நம்பிக்கை, ஏன்னா இதயத்தில் நம்ம ஆத்மா பார்க்குற அளவுக்கு யாரும் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நம்பிக்கையான மனிதர்கள் விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள ரொம்ப கஷ்டமானது. ஆத்மா பற்றி பேசுறது அது ரகசியம், உடலோட ரகசியம் ஆத்மா. ஸோ அது புரிஞ்சு கொள்ளவர்களுக்கு நமக்கு வந்து சக்தி பத்தாது, எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இந்த ரகசியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இறைவனோட ரகசிய பற்றி பேசியிருக்கோம். எல்லாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கேட்க மட்டும் தான் சொல்லணும். அதுதான் ஒரு விஷயம். அதுதான் அந்த ரகசியத்தை அசுரர்களாக புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதையை பலர் வெளியிட்டனர். இந்த கீதையை ரகசியன்றார் பிரபாத். அந்த கீதையை வந்து ரகசியன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கீதைக்கு ரகசியத்துக்கு பலர் உரை எழுதப்பட்டது. மற்றவர்கள் பலர் வெளியிட்டனர். அவற்றில் சில பக்தர்களால் உரை எழுதப்பட்டவை, மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை. பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை, அசுரர்களால் எழுதப்பட்டையோ சற்றும் உபயோகமற்றவை. ஏன்னா 2 பேர் கீதைக்கு வந்து பல தத்துவாதிகள் இந்த விஞ்ஞானத்தை, இந்த ஞானத்தை, இந்த ரகசியத்தை அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், தத்துவாதிகள்
இலக்கியவாதிகள், கவிஞர்கள் யாராக இருந்தாலும் பக்தனை தவிர இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்கள வந்து மேலோட்டமாக உடலை மேலோட்டமாக தான் ஆரஞ்சு செஞ்சு வைக்காங்கல்ல. ஒரு இதயத்தில் இருக்கிற ஆத்மாவோட ரகசியத்தை அதோட உணர்வே புரிஞ்சுக்கிட்டு தான் முடியும். அதுதான் அதோட ரகசியங்கள். அதான் பல பேர் வந்து கீதைக்கு தத்துவவாதிகள், பல பேர் தத்துவவாதிகள் வந்து பல இயக்கங்கள், அத்வைதவாதிகள் பல மலை இயக்கத்தில் உள்ளவங்க பல பேர் இந்த கீதைக்கு புறப்பாதுக்குன்னா அப்போ எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இந்த கீதைக்கு வந்து விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. புறப்பாதுக்கு இப்போ தானே வந்தார் 100 ஆண்டுக்கு முன்னே. அதுக்கு முன்னே கீதை அந்த காலத்தில் கீதை ஒன்று இல்லை. அப்போ அதுக்கு முன்னே அப்புறம் எவ்வளோ பேர் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க, கிருஷ்ணமாக நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. 2 மாதிரி. அப்போ பிரபஞ்சத்தில் 2 மாதிரி உள்ள உள்ளவங்க. அப்போ அந்த கீதையை வந்து யாருக்கிட்ட வந்து யார் உண்மையான கிருஷ்ண பக்தர்களோ, யார் அர்ஜுனன் வழி வர்றாங்களோ, யார் கிருஷ்ணன் ஏற்றுக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கீதையை எழுதுறது, அவங்களுக்கு தான் படிக்கணும், அவங்களுக்கு தான் அந்த கீதையை படிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அதான் சொல்கிற பக்தராக எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை, அசுரர்களாக எழுதப்பட்டதோ சற்றும் உபயோகமற்றவை. ஆனால் என்ன செய்யறது, இந்த காலத்தில் வந்து நம்மளே பார்த்துருக்கோம். என்னோட அனுபவத்திலே இருக்கு. நம்ம வந்து நம்மளோட புறபாத கீதனக்கா வாங்கிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்தவங்களே இருக்காங்க. ஒருத்தவங்க வாங்கி போயிட்டு அன்றைக்கி திருப்பி கொடுத்தவங்க. எதுனா வந்து இந்த கீதைகளெல்லாம் வந்து வெறும் ஆனால் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுதி வச்சுருக்கு, தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, இந்த கீதை வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு வாங்கினேன் திருப்பி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களால வந்து கிருஷ்ணான்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அசுரர்கள்னால கிருஷ்ணருக்கு எதிரி. அப்போ அவங்க படிக்கிற கீதெல்லாம் வந்து அங்கே கிருஷ்ணனை பற்றி ஒன்றும் இருக்காது. பரம்பொருள், இறைவன், ஆத்மா, இப்படி வந்து ரகசியம், இப்படி வந்து இறைவன் வந்து மாற்று மொழி. இப்போ பிரைம் மினிஸ்டரு அப்படின்னு பேசுவோம், ஆனால் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டோம். அப்போ சில பேர் இந்த உரை எழுதும் போது கிருஷ்ணாரை எடுத்துட்டு உரை எழுதுவோம். கிருஷ்ணன் வரும் அவதாரம், கிருஷ்ணன் ஒரு மகான்னு, பிரம்மகுமாரி நீங்களாம் போய் பார்த்துருக்குங்க, கேள்வி பண்ணிருக்கு, அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன். கிருஷ்ணன் வந்து மனு, ராதாகிருஷ்ண மனு, அந்த மனுவில் இருந்து தான் பிரபஞ்சம் உள்ளார் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பேசணும் மாட்டாங்க. இப்படி பல மாதிரி அவங்களும் கீதை படிப்பாங்க. கேட்டாக்க நாங்களும் கீதை படிக்கிறோம். அவங்களோட சார்ட்லேயே அவங்களோட சார்ட் இருக்கும். 4 யுகம், சத்தியுகத்தில் வந்து கிருஷ்ணா, ராதாகிருஷ்ணா, மனுவில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்படி பல மாதிரி உலகத்துலேருந்து பல சமயவாதிகள் பேரில் வந்து பல மாதிரி தத்துவங்கள். இப்படி அவங்களுக்கு இந்த ஃபுல் போலது என்னதா ஃபுல்ஸ் அப்படின்னா ரொம்ப சொல்கிறேன். வான் ஃபுல் சாப்பிட்டு என்னென்ன ஃபுல்லு சொல்லுவாங்க. அதான் நம்மளோட பழமை. நம்ம எல்லாத்தையும் தான் பேசுறது. நம்ம முட்டாளாக தான் போல போனோம், பொருளை முன்னால் போவான். அதை நம்ம மாற்ற முடியாது. எங்கேயாவது குருட்டை வந்து நல்லவங்களை போகிறத பழக்கம் இல்லையா. குருட்டெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பின்னாலே போவாங்க. பிளான்மேன் போலத பிளான்மே பேழ்ந்தாங்க. ஸோ குருடம் போனோம் குத்தான மாதிரி குறியில் விடுவாங்க. குருடைய நீக்கே குருவை கொள்ளார், குருடைய நீக்கே குருவி கொள்ளார், குருடு கூட புத்தாடு மாதிரி குளியூர் மாறும் அப்படின்னு திருமாவளவன் திருமங்கட்டு. இந்த மாதிரி பல மாதிரி இந்த உலகம் தான் இருக்கும். அது என்ன நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் ரெட்டைகள். அர்ஜுனன் கிருஷ்ணரை பரமபுருஷனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அர்ஜுனன் அடிச்சுவடை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் பெரும் விஞ்ஞான நூல்களுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். அதான் கீதை படிக்கிறதுக்கு முன்னே முதல்ல நம்ம வந்து அர்ஜுனன் போல கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டவர். அர்ஜுனனே கிருஷ்ணனை ஏற்றுக்கொண்ட பிறப்பாடு தான் கிருஷ்ணரை உபதேசம் செய்கிறார். அதுக்கு முன்னே அர்ஜுனன் கிருஷ்ணர் நண்பர்கள் தான், உறவினர், நண்பர். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ததில்லை. எப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குருவாகவும்
கடவுளாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சரண் நடத்திய பிற்பாடு தான் அந்த ரகசியத்தை சொல்கிறார். அப்போ கீதை படிக்கணும் முதல்ல இருந்து நம்ம கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர் தான் பகவான், கிருஷ்ணர் பகவான் சுயம், அதான் பாகவதம். இதுதான் ரகசியங்கள், அதான் பாகவதம். பாகவதம் ரகசியம். முதல்ல கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் இந்த கீதையை படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களாம் படிக்கலாம், ஏற்று சொல்காய் வரும்போது வரை ஏற்று சொல்காய் கறிக்கு வராது, ஏற்ற அளவில் அவங்களால கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உள்ள ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியாது. காந்தியை சொல்லி போகிறேன், என்னோடய புக்கு திறந்த புக்கு தான். காந்தி சொல்ல அப்படியே அந்த சத்தியம் சொல்லியா ரொம்ப பெரிய அந்த காந்தியால் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி இதை ஓப்பன் புக் தான். ஆனால் அதோட ரகசியத்தை பக்தர்களால் மட்டுமே புரிஞ்சிக்க முடியும், எல்லாராலும் முடியாது. அப்போ இந்த மாபெரும் விஞ்ஞானத்தை நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி தொண்டாகும். அப்போ உண்மையான பக்தி என்னங்க, அர்ஜுனோட அடிச்சூடியை பின்பற்றி யார் அவருக்கு பின்பற்றுகிறார்களோ அவங்களால் தான் இந்த பக்திக்கு வர முடியும். ஆனால் அசுரர்களோ பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி ஏற்பதே இல்லை. இது நம்ம வீட்டுக்கிட்டே இப்போ மலேசியா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க சுவாமிஜி, அத்வைத இந்த மாயாவத தத்துவ போசிக்கணும். அப்போ நம்ம ஒரு தடவை நம்ம பேசினோம், இந்த பிரம்ம சம்மதி எல்லாம் பிரம்ம சம்மதி கிருஷ்ணர் அர்ஜுன பிரம்மா கிருஷ்ணரை போட்டி பாடுறாரு அப்படின்னு அவன் என்ன சொன்னாங்க, பிரம்மையா கிருஷ்ணனை பற்றி போட்டு பாடினாக்கா பிரம்மா கிருஷ்ணர்லேருந்து வந்தார், அதனால் பிரம்மா ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுவார். அப்புறம் வைகுண்டத்தை பற்றி பேசிக்கணும். அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது, வைகுண்டம் தலையில் இருக்கு. வாக்குவாதத்தில் வைகுண்டம் தலையில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஆனால் இன்னும் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அவங்க கிளாஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ரகசியங்கள் அவங்களால கிருஷ்ணரை முழுமக்கடை ஏற்றுக்கொள்ள இதே கிடையாது. நாங்கள் அத்வைதி மாயவாதிகள். ஸோ மாயவாதம் நான் தான் கடவுள். ஏன்னா அவங்களை பொறுத்தவரை கடவுள் என்பது ஒருத்தர் கிடையாது. கடவுள் ஒருத்தர் என்பது கிடையாது. அது எங்கே பறந்திருப்பவர். ஏன்னா அடிச்சு சுற்றி கிச்சி வளர்ச்சி பார்த்தோம்னாக்கா கடவுள்னா நம்ம தான் கடவுள், அது வந்துடும். சுற்றி கிச்சி கடவுள் என்பது கிடையாது. நம்ம தான் கடவுள், நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம முக்தி நான் கடவுளை நம்ம ஒன்றாயிரும் சிறப்பிச்சு, அதான் கடவுள் அவங்களோட தத்துவம். இது நீங்கள் அத்வைதம் படித்தா போதும். அத்வைதம் படிச்சுட்டு இந்த அத்வைத மாயவத தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ராமானுஜாச்சாரியோட விஷ்டாத்வைதம் படிக்கணும். ராமானுஜோட விஷ்டாத்வைதம் படித்தோமா உதாரணத்துக்கு அதில் ஒவ்வொன்றா சங்கராச்சாரி எழுதுனதுக்கு எதிர்ப்பு அர்த்தத்தை ராமானுஜாரி எழுதி வச்சிருக்காரு. அழகாக விளக்கி எழுதிட்டு வருவார். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அதில் படித்தா தான் தெரியும். அதான் அசுரர்களால் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அவர்கள் கிருஷ்ணரை பற்றிய கற்பனையால் பணிந்து கீதையை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்திலிருந்து வழி தவறி அழைத்து செல்கின்றனர். ஆனால் இப்போ அத்வைதிகள் தான் மாயாவதி கிருஷ்ணர் இந்த கீதையை அவங்க உபதேசிக்கிறாங்க. நிறைய இடங்களில் மலேசியாவில் கூட நிறைய இடங்களில் கீதை படிக்கிறாங்க, கீதை சொல்லி கொடுக்கணும். கீதை என்பது ஒரு தத்துவம், ஒரு தத்துவமான ஒரு இது. இந்த மாதிரி உள்ளவங்க அவங்க கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளாதவங்கள்ட்ட போய் நம்ம கீதை படித்தோமாக்க எப்படி இருக்கும்? அவங்க முதல்ல கிருஷ்ணர் எடுத்துடுவாங்க. ஆத்மா எடுத்துகிட்டு உடலை பற்றி பேசுகிறேன். ஆத்மா எடுத்துகிட்டு உடலோட ரகசியத்தை எல்லாம் உடலோட விஞ்ஞானத்தை எல்லாம் பேசுவாங்க. அதான் வியாசன் எழுதி வச்சார். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவருக்கு திருப்தி இல்லாமல் நாரதோட உபதேசத்தினால திருப்பி பாகவத்தை எழுதுவார். அவங்கள்ட்ட போய் பாகவத்தை கேட்டாக்கா அவங்க பாகவத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பாகவத்தை அவங்க பாகவத்தை தொடவும் மாட்டாங்க. மாயவாதிகள் பாகவத்தை தொடவே மாட்டாங்க. அதான் பிரச்சனை. அதான் அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க அப்போ என்ன செய்யுது, கிருஷ்ணவரோட தத்துவத்தை விலகி போடும். அப்போ மக்களை திசை திருப்பணும். அப்போ உண்மையான மக்களுக்கு யார் பகவான் இருந்தது ரகசியத்தை சொல்லித்தரணும்.
கேட்டால் நானும் கடவுள், நீ கடவுள், எல்லாம் கடவுள். அது பெரிய 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 பிரச்சனை. நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாமே கடவுள். அதுதான் அவளோட தத்துவம். அதில் என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ நான் தான் கடவுள், நீங்கள் கடவுள்னாக்கா நீங்கள் ஏசுவீங்க. நான் கடவுள், நீங்களாம் ஒன்றும் கடவுள் இல்லை. அப்போ நானும் கடவுள், நீங்கள் கடவுள்னாக்கா சந்தோஷமாக இருக்காதா? நானும் கடவுள், நீங்கள் கடவுள் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம். நான் மட்டும்தான் கடவுள், நீங்களாம் கடவுள் இல்லைனாக்கா உங்களுக்கு போவோம். அப்போ அவங்க என்ன, நானும் கடவுள், நீங்கள் கடவுள். ஆனால் நீங்கள் ஒன்றும் கடவுள் ஆகலை. இப்போ நான் கடவுள் ஆகிட்டேன். நான் கடவுள் ஆகிட்டேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் கடவுள் ஆகிட்டு. சூப்பர். ஏன்னா நான் கடவுள், இப்போ நான் கடவுள் ஆகிட்டேன். அப்போ என் பின்பற்றுங்க, உங்களையே நான் கடவுள் ஆக்கிடுவேன். இதான் மாயத்துக்கு சிம்பிளானது. அத்தகைய தவறான பாதைகளை பற்றி எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டது. எச்சரிக்கை புறப்பாடு பாருங்க, எவ்வளோ அழகாக எச்சரிக்கை கொடுக்குற. இதெல்லாம் வந்து உலகத்தில் மக்களை திசை திருப்பும், பக்தியிலிருந்து திசை திருப்பும். ஆனால் அவங்களும் தியாகம் செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. லட்சுமி பூஜை இதெல்லாம் நீங்கள் ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கலாம். லட்சுமி பூஜை செய்வோம், அது குருமுறை லட்சுமி பூஜை செய்வோம். நீங்கள் கடைசியாக புஷ்பம் அர்ப்பணிக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கணும், நீங்கள் லட்சுமியாக மாறணும். தியானம் பண்ணி நீங்கள் லட்சுமியாக மனசாலோ நீங்கள் லட்சுமியாக ஆகிடும். அதெல்லாம் வந்து ரகசியம் இதில் சொல்கிறது. இதான் வந்து விசித்திரங்கள். அதெல்லாம் அவங்க தத்துவம். ஆனால் இதெல்லாம் வந்து எச்சரிக்கையானது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மா பரமாத்மா நல்லா தெரிஞ்சுக்கணும். ரகசியம் தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கும் பரமாத்மா என்னது, ஆத்மா என்னது, பரமாத்மா என்னது. அதை பரம் ஆத்மா, நம்ம ஜீவாத்மா, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வேறுபா. அதான் அஜித்த பேதத்தை. ரெண்டும் ஆத்மா பரம ரெண்டும் ஒன்று தான். நெருப்பு நெருப்பு எல்லாம் ஒன்று தான். பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் ஒரே சமதான், ஒரே தன்மை உள்ளது தான். ஆனால் ஜீவாத்மா எப்பயும் பரமாத்மா ஆயிட முடியாது. இப்போ அம்மா தான் எத்தனை பிள்ளையை பெற்றாலும் அம்மா தான் பிள்ளை தான். அம்மா 10 பிள்ளை 20 பிள்ளை பெற்றாலும் பிள்ளைங்களும் அம்மா ஆயிடுவோம். அம்மா தான் பிள்ளை தான். இந்த மாதிரி தான் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, நம்ம பிள்ளைகள். பரமாத்மா வந்து தாய், நம்ம வந்து பிள்ளைகள். அப்போ நம்ம வந்து நான் தான் தாய், நான் தான் தாய், நான் தான் தாய். ஆனால் சமமானது, சம நிலையில், சமத்தன்மை உள்ளது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இதை வந்து தத்துவவாதிகள் வந்து தவறியவே நான் எல்லாம் ஒன்று தான், கடவுள் நம்ம தான் கடவுள், நம்ம தான் பரமாத்மா, பரமாத்மா தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து மறந்துட்டோம். இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணி இதை பரமாத்மா ஆயிடும் முக்தி அப்படின்னுடுவோம். இதுதான் மக்களை வந்து உலகத்தில் வந்து நம்ம ஹரிகிருஷ்ண இயக்கம் இல்லை வைஷ்ணவர்கள், ஹரிகிருஷ்ண இயக்கம்னு சொல்லி வைஷ்ணவர்கள் யாரெல்லாம் கீதை கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டவங்க அப்படி சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணரை கும்பிடுறோம். இப்போ இந்தியாவில் கூட வடநாட்டில் கிருஷ்ண கோயிலெல்லாம் இருக்கும், ராதாகிருஷ்ண கோயில் எல்லாமே இருக்கும், எல்லாம் அவங்க கும்பிடுறோம். ஆனால் அவங்களோட 10ஓட 11 தான் கிருஷ்ணனை கும்பிட்றாங்க தவிர கிருஷ்ணன் தான் முழு கடவுளாக கும்பிடுவது கிடையாது. அங்கே இருக்கும் ராதாகிருஷ்ண கோயில், சீதாராம் கோயில் எல்லாமே இருக்கும். இதோ இங்கே கேரளா வந்து லட்சுமி நாராயணன் கோயில். இப்போ அந்த காலத்தை ரதயத்தில் அங்கே தான் நம்ம செஞ்சோம். அப்போ போயிருக்கோம். அப்போ இடையில போய் அந்த லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு பார்த்தோம். இன்னும் பல வருஷத்துக்கு பிறகு ஒரு 40 வருஷத்துக்கு கோயிலுக்கு பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா ராதாகிருஷ்ணா இருக்குது, லட்சுமி நாராயணன் இருக்குது, துர்கா இருக்குது, விநாயகர் இருக்கார், சிவலிங்கம் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ எல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ உடனே அந்த மாதிரி தான். அப்போ எப்படி சிவபார்வதி கும்பிட்றோமோ அதே மாதிரி சீதாராம், ராதாகிருஷ்ணா, லட்சுமி நாராயணன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கும்பிடுவீங்க. எல்லாம் ஒன்று தான், அல்டிமேட்லி ஆல் த சேம் அப்படின்னு போயிடுவாங்க. அதாவது பிரச்சனை. இதெல்லாம் வந்து உண்மையாக கீதையும் பாகவதம் படிக்காதவங்களுக்கு வந்து கஷ்டம். அதான் ரகசியம்னு சொல்கிறோம். இந்த ரகசியங்கள் அப்புறம் காட்டுவோம். ரகசியங்கள் என்னதுன்னு அடுத்து போயிடும். மணியாவது. அப்போ அர்ஜுன் இந்த சீட தொடரை பின்பற்ற முயல வேண்டும்.
அப்போ பெரும்பண்ண சொல்கிறாரு, எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அர்ஜுனனிடமிருந்து வரும் சீட தொடரை பின்பற்றிய முயல வேண்டும். இவ்வாறு சினிமா பகவத்கீதை என்னும் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தால் பலன் அடையலாம். அடுத்துக்கு 9:2 போங்க. 9:2 ராஜவித்ய ராஜகுயம் பவித்திர பாரமம் உத்தமம் பிரத்யாச்சாரம் மமம் தர்மியம் சுசுகம் கருத்தும் அவ்யயம். ராஜவித்ய ராஜகுயம், அறிவின் அரசன். ரகசியம்லாம் ராஜகுயம். ராஜவித்யா ராஜகம். ராஜவித்யா அறிவின் அரசன். ராஜகுயம் ரகசியத்துக்கு, அது கூட ரகசியத்தில் பெரிய ரகசியம் ராஜவித்யா ராஜகுயம். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களுக்கும் மிக ரகசியமானது. ரகசியத்திலே அது ஒரு பெரிய ரகசியம். சாதாரண ரகசியத்துக்கு பெரிய ரகசியம் இருக்குது. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த ரகசியம் இதெல்லாம் வந்து எல்லா ரகசியத்தோட மாபெரும் ரகசியம். தூய்மையிலும் தூய்மையானது தன் உணவு அனுபவத்தை நேரடி அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலை. இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றுவதாகும். இதில் கீழே பார்த்தீங்க 2வது பேராகிராஃப் பார்த்தோமா, இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு கற்பிப்பதில்லை. உறப்பாங்க என்ன சொல்ற ரகசியத்தை பற்றி, இந்த ரகசிய பகுதியை மக்களுக்கு கற்பிப்பதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டுமே பெறுகின்றனர். உலகத்தில் யூனிவர்சிட்டி விஞ்ஞானத்தில் எல்லாமே நம்ம கொடுத்த உதாரணம் கொடுத்த மாதிரி, உடல் கொடுத்த உதாரணம் மாதிரி, உடல் பற்றி அத்தனை ரகசியம் அத்தனை விஷயத்தையும் பிச்சு சொல்லுவாங்க. அத்தனை பற்றியும் உடலில் என்ன எப்படி ஓடுதுன்னு அப்படி தெரியாது. கண்ணு எப்படி வேலை செய்யுது, காது எப்படி வேலை செய்யுது, மூக்கு எப்படி வேலை செய்யுது, ரத்தம் எப்படி வேலை செய்யுது, இதயம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி பம்ப் பண்ணி வைக்கிறது, எப்படி மூளைக்கு போகுது, மூளை எப்படி வருது, ரகசியம் எல்லாம் விஷயந்தான். எல்லா ரகசியம் தெரிஞ்சானா ஆத்மா பற்றி தெரியலனா அவ்வளோ விஞ்ஞானம் வீணாயிடும். அவ்வளோ தெரிஞ்சு வச்சு ஆத்மா தெரியலனாக்கா அப்போ அதை படித்து என்ன குறைக்கும்? அதான் அது மாதிரி தான். அப்போ வெளிப்புற அறிவு மட்டுமே. கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக கல்வின்னு என்னது, அறிவினை என்னது, அறிவினை என்னது, அரசியல், சமூகவியல், பௌதிகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறியியல் முதலிய பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்து உள்ளனர். கல்வினா என்னது, இதான் உலக நம்ம பிள்ளைங்களாம் படிக்கிறது, ஸ்கூல்லலாம் படிக்கிறது என்ன, இதுதான் இந்த கல்வி தான். இதுதான் கல்வி. அறிவு போய் படிச்சுட்டு வர்றாங்க எல்லாம் உலகத்தில். இதுதான் அரசியல். அப்போ என்னென்னது, அரசியல், சமூகியல், பௌதிகம், ரசாயனம், டாக்டர் ஆகிறதுக்கு ரசாயனம், அக்கௌண்டன்ட், கணிதம், வானவியல், இந்த ஜோதிடங்கள், பொறியியல், இதெல்லாம் வந்து உலகத்தில் உள்ள. அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. உலகெங்கிலும் பற்பல கல்வித்துறைகளும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டமாக நான் ஆத்ம விஞ்ஞானி கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருப்பினும் ஆத்மாவே உடலில் மிக ரகசிய பகுதி. அதே தான் சொல்கிறேன். அதே ரகசிய பகுதி என்னது, உடலில் ஆத்மா. அப்போ இவ்வளோ இதை படிச்சுக்கிட்டு உடலோட ஆத்மா தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? எத்தனை லிட்டரு ரத்தம் இருக்குது, நம்ம உடல் எத்தனை இருக்குது நமக்கு தெரியாது. எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குது, எத்தனை நீட்டு நரம்பு இருக்குது, எப்படி ரத்தம் ஓடுது, அதுதான் அதான் விஷயங்கள். அப்போ என்ன சொல்ற, ஆத்மா உடல் மிக ரகசிய முக்கிய பகுதி. ஆத்மா இல்லைபடி உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவை கவனிக்காமல் மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கையே தேவையாக பெரிதும் வலியுறுத்தப்படுகின்றது. அது பிடிச்சா 18:68 போங்க. 18:68 இதில் நிறைய இடங்களில் ரகசியம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது சொல்கிறேன் நான். இதில் பல இடங்களில் ரகசியம் இருக்குது.
1868. ஓகே. இதம் பரமம் குய்யம். திருப்பி குய்யம். குய்யம்னா ரகசியம். இதம் பரமம் குய்யம் மத் பக்தியோ சாமி தத்யதி பக்தி மயி பரம் கிருத்வா மாம் ஏவயத்யம் ஷாயா. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தின்னு விளக்க போவனுக்கு. இந்த பரம ரகசியத்தை நம்ம தான் வந்து, ஏன்னா பாகவதம் வந்து ரகசியம். கீதையும் பாகவதம் ரகசியம். அப்போ அந்த ரகசியத்தை வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு. யாருக்கு சொல்லணும்? இந்த 67 பார்க்கலாம். 67 இந்த ரகசிய விஞ்ஞானம் தவம் இல்லாதவர்களோ, அந்த 68 பொறுத்தனா 67 பாருங்கள். இந்த ரகசிய விஞ்ஞானம் தவம் இல்லாதவருக்கோ, பக்தி இல்லாதவருக்கோ, பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ, என் மீது பொறாமை உள்ளவருக்கோ ஒரு போதும் விளக்கக்கூடாது. இது சொல்கிற ரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, அது சொல்லிடுறார். யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது. 67 சொல்கிறாரு. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தனிடம் விளக்க போனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்துவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் வந்தடையும். பகவானுக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னாக்கா, யாருக்கு எனக்கு பிடித்தமானவர்கள். அப்போ இந்த மாதிரி இந்த ரகசியங்கள் பல இடங்களை கிருஷ்ணர் வந்து வலியுறுத்துறார். ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யாராலும் சாதாரண பெரும்பாலும் இறமேல் போராமை கொண்ட எங்கே கொடுத்துருக்கால என்மேல் போராமை கொண்டவர் அவன் கிருஷ்ணனா. கிருஷ்ணன் தான் முழு கணக்காக எடுத்துக்க மாட்டான். யார் ஒருக்கு நம்ம கிருஷ்ணா சொன்னாலும் அவன் போவாங்க. அது பெரும்பாலும் மாயவாதிகளுக்கு கிருஷ்ணா சொன்னாலே போவாங்க. நீ பார்த்தியா என்ன கேட்டான்? நீனா நான் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டான். கிருஷ்ணன் தான் முழு கடவுள். அவன் என்ன கேட்டான்? நீ போய் பார்த்தியா வாங்கிட்டு இருக்குல்ல, நாராயணன் மேலே பார்த்துக்காரு, பரமாவும் சிவனை கீழே பார்த்தா நீ போய் பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் நம்மளோட அனுபவங்கள். அப்போ நம்ம திருப்பி கேட்டான், நீ போய் பார்க்கும்போது சிவன் மேலே இருந்தாரு, நாராயணன் கீழே வந்துட்டாரான்னு. நான் திருப்பி கேட்டாக்கா என்ன கேட்டான்? நீ போய் பார்க்கும்போது நாராயணன் மேலே இருந்தாரு, சிவனுக்கு கீழே உட்காந்துருந்தாங்களா? அப்போ நம்ம திருப்பி கேட்டால், இப்போ நீ போய் பார்க்கும்போது சிவன் மேலே இருந்தாரு, நாராயணன் கீழே வந்துட்டாரா? வாதங்கள். ஒரு தடவை வாக்குவாதம். ஓகே, நீ உன் புக் எடுத்துருவோம், நான் என் புக் எடுத்துருவோம். அப்போ நான் லங்கா வீடு இந்த டிவாலய சொசைட்டி விட்டு மாட்டான். அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. கேட்டான் வாக்குவாதம். சொந்தக்காரன் அவள் போக்கு. ஓகே 2 பேரும் பேசுவோம், நீ உன் புக் எடுத்துருவோம், நான் வச்சு ஓகே எடுத்துருவா பேசுவோம் 2 பேர் வச்சுங்க. ஆனால் வரவே இல்லை. ரொம்ப யார்கிட்ட நம்ம ரொம்ப பேசணும் இல்லை. நீங்கள் பாகவதம் எடுத்துகிட்டு போனாலே போதும், ரொம்ப பிரச்சனையே இல்லை. யார் எப்படிப்பட்டவங்க வந்தாலும் சரி, நம்ம பாகவதம் எடுத்துகிட்டு போய் பேசினாலே போதும். வேறு ஒன்றுமே வேண்டாம். பாகவதம் கொண்டே பேசணும், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வச்சு பேசணும், ஓடி போயிடுவாங்க. அதான் மாயவாதிகள் வந்து பாகவத்தை தொடவே மாட்டாங்க. பாகவத்தை தொட்டே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பாகவதம் முழுக்க முழுக்க கிருஷ்ணரை பற்றி. அதான் வியாசர் எழுதுவார். நீ அவ்வளோ எழுதி வச்சுக்க, ஆனால் கிருஷ்ணனோட பாகவத்தோட ரகசியம் அது ஒன்று இருக்குது. பாகவதம், ஆனால் பாகவத்தோட ரகசிய பகுதி ஒன்று இருக்குது. யார் பாகவதம் இருக்குது? பாகவத்தோட ரகசிய பகுதி என்ன இருக்குது? பாகவத்தில் ரகசிய பகுதி ஒன்று இருக்குது. பாகவத்தோட ரகசிய பகுதி 10வது காண்டம். பகவானோட ரகசியம் என்னன்னாக்கா, பகவானோட லீலைகள். பகவானோட லீலை தான் ரகசிய பக்தி. பகவானோட உறவும் ஆத்மா ஜீவர் மதப்படுத்தினா பகவானோட உறவும், பகவானோட சக்திகள், பிரபஞ்சம் அப்படி. அதை வியாசர் தியானம் பண்ணிட்டு அவர் எழுதுவார். தியானம் பண்ணிட்டு எழுதுவார் என்னென்ன கண்டார் அப்படின்ட்டு. பாகவதம் எழுதுறதுக்குன்னா தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணி என்னெல்லாம் பார்த்தது எழுதுவார். அப்போ இறைவனோட சக்திகள் எப்படி இயங்குறது, இறைவனோட
அவதாரங்கள் அவதாரங்கள் பிரபவ வைபவம் பிரபவ வைபவம் ஜடகேத்மா அப்படி இறைவனோட விரிவுகள் எப்படி பகவானோட அவதாரம் எப்படி விரிவடைகிறது இதெல்லாம் வந்து பார்த்து இறைவனோட அப்புறம் அவரோட அவதாரங்களோட லீலைகள் இதுதான் வந்து பாகவதோட ரகசிய பகுதி. இதெல்லாம் யாரும் இதெல்லாம் படிக்காததுனால பெரும்பாலும் வந்து ரொம்ப மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. மக்கள் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அசுரர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ரசாயனம், பொறியியல், விஞ்ஞானம் இதை பற்றியும் பேசுவோம். அதில் தான் அவங்களுக்கு ஆர்வம். வியாசர் எல்லாம் எழுதி வச்சார். வியாசர் வேதம், 4 வேதம், உபவேதம், உபநிஷங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சூத்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சார். என்னென்ன யாருக்கு என்ன தேவையோ எல்லாமே எழுதி வச்சார். எல்லாமே இருக்கும். அப்புறம் 6 தத்துவ சந்தர்ப்பம், 6 சந்தர்ப்பம் அப்படின்வாங்க. பல ரிஷிகள் எழுதுனது இப்படி எல்லாம் நம்ம வேதம் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பகவானோட ரகசியமான அந்த உறவு வந்து எழுதி வைக்கப்படுது. அது ஒன்று தான் பக்தர்கள் மட்டும்தான் வந்து அந்த பக்தர்கள் அதை வந்து அந்த பக்தர்கள் மட்டும்தான் ரகசியத்தை பேசுறது. அதுதான் எதையுமே வந்து இப்போ பாகவதத்துலேருந்து பெருமாள் வந்து ராதாகிருஷ்ண லீலையை வந்து இருக்காது. ஏன்னா அது ரகசியம். புறப்பாதத்துக்கு அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். அது சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் இங்கே கிடையாது. ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் இங்கே கிடையாது. நம்மளே கேட்டாங்க கடவுளுக்கு எதுக்கு கொண்டாட்டிங்க, இன்னும் பச்சையெல்லாம் கட்டாங்க. கணவனுக்கு எதுக்கு கொண்டாட்டு, மனுஷனுக்கு தான் கொண்டாட்டி தேவை, கடவுளுக்கு என்னது கொண்டாட்டி கேட்டாங்க. நான் சொன்னேன் கடவுளுக்கு கொண்டாட்டி இருக்குன்னா தான் உனக்கு கொண்டாட்டி இல்லைன்னா நமக்கு இல்லையா. கடவுளுக்கு மனைவி இருக்குனால தான் நமக்கு மனைவி வந்துட்டு, அங்கே இல்லைன்னா உனக்கு எப்படி வரும்? அங்கே இல்லாதது இங்கே கிடையாது. இது வந்து பிரதிபலிப்பு தானே. தண்ணியில் பார்க்குற சூரியன் ஆன்மீகத்தில் என்ன இருக்கோ அது பிரதிபலிப்பு. இந்த உறவு என்பது பிரதிபலிப்பு. ஏன்னா நம்ம உறவு அங்கே வந்து இறைவனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தூய்மையான உறவு. இங்கே வந்து மனிதர்களோட கலங்கப்பட்ட உறவு. கணவன் மனைவி, மகன் பிள்ளை, அண்ணன், காதலன் காதலி, தாய் தந்தை, மகள், உறவினர்கள், இதெல்லாம் வந்து உறவு தான். ஏன்னா அந்த உண்மையான உறவு வந்து இங்கே வந்து போய் இங்கே பலதாக பிரிஞ்சிருது. அங்கே உள்ள உறவு தான். அங்கேயும் இறைவன் மலர்ந்து பல மாதிரி உறவு. தாசபக்தி, சாந்த பக்தி, தாசிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரி பக்தி, அந்த உறவு அங்கே இருக்குது. அந்த உறவை நம்ம விட்டு வந்ததுனால கடவுள் வந்து இங்கே நமக்கு உறவுலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி உறவு எடுத்துக்கோ, தற்காலிகமான உறவு வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்மளை இங்கே நம்ம கேட்டதுனால நம்மளை இங்கே அனுப்பிவிட்டு இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி உறவுகளை வச்சுக்கணும். ஆனால் உண்மையான உறவு அங்கே பகவான்கிட்ட. அந்த இங்கே என்ன உறவு இருக்குது? இப்போ தாய் தந்தை, அதே மாதிரி இறவுண்ட தாய் தந்தை, வாத்சல்ய பக்தி, நண்பனாக இருப்பது சாக்கிய பக்தி. இப்படி பக்தி வந்து அங்கேயும் அந்த உறவு அங்கே உள்ளது. ஆனால் அந்த பகவானோட உறவு விட்டதுனால இங்கே வந்துட்டு இங்கே தற்காலிகமான உறவை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். அந்த உறவோட பிரதிபலிப்பு தான் இந்த உறவுலாம். நண்பன், ஒரே ஒருத்தர் நண்பன் என்னை கூப்பிட்டாங்க, வாங்க வந்தேன், பாப்பா கூப்பிச்சு வாங்கன்னு, சாப்பாடு போடுறோம் வாங்கன்னு. சரி நான் சாப்பிட்டு போகிறேன், பாப்பா தான் அது தெரியாமல் இருக்குது, சாப்பிட வாங்கினேன். ஏன்னா நான் இங்கே போனால் சாப்பிடுவோம், இருந்தாலும் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னாங்க. அதனால் 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பாகவதம். உலகத்தில் யாருமா பாகவதம் படிக்கிறாங்க? அரேஷனை தவிர எத்தனை பேர் பாகவதம் படிக்கிறாங்க? அரேஷனை தவிர யார் வேதாந்த சூத்திரம் படிப்பாங்க? வேதாந்த சூத்திரம் ஆகலாம் ஆகும். நம்மளே 15 பேர் பாகவதம். என்ன பிரயோஜனம்? எத்தனை லிட்டர் ரத்தம் ஓடுதுன்னு படித்து என்ன பண்ண போகிறோம்? உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குன்னு படித்து என்ன பண்ண போகிறோம்? வேதாந்த சூத்திரம் அவங்களாம் பற்றி பேசுவோம், அப்பா பேசுவாங்க வேதாந்தம். அது பாகவத்தில் என்ன சொல்லுங்களா?
காக்கை தீர்த்தம் படிச்சுட்ட பாகவத்தில் எத்தனை ஸ்லோகம்? 1வது காந்தத்தில் 3வது அத்தியாயம் கொடுக்கு. உலகத்தோட அத்தனையும் காக்கை தீர்த்தம் சமயத்தில். ஆனால் இதில் வந்து காக்கைக்கு எங்கே கூடும்? அன்னப்பறவை எங்கே கூடும்? காக்கை எங்கே கூடும்? அப்போ அந்த வேதம் தான் படிக்கணும். நாரத தேசர் நீ வியாசர்கிட்ட நாரத தேசர் நீ எழுதுனலாம் காக்கை தீர்த்துன்றார். நாரத தேசர் வியாசர் இவ்வளோ எழுதி வித்தியா என்ன பிரயோஜனம்? அது ஒரு காக்கை தீர்த்தம் அப்படின்றார். நமக்கே படிச்சு ஷாக் ஆயிருக்கு. ஆனால் அதானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ காக்கை எங்கே கூடும்? அப்போ தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் எங்கே கூடுவாங்க? இதெல்லாம் வந்து காக்கை தீர்த்தம் அப்படின்றது. இவங்க கூடுற கூட்டம் இதெல்லாம் வந்து உண்மையான தூய்மையான பக்தர்கள், அன்னப்பறவைகள். அன்னப்பறவை எப்படி இருக்கா? தண்ணி இருக்கும், பால் இருக்கும். ஆனால் பால் மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றும். அப்போ தூய்மையான பக்தர்களே அன்னப்பறவைகள்னு கொடுக்குறாரு. நம்ம அன்னப்பறவையாக இருக்கணும், காக்கையாக போகாத அப்படின்னு அதான் விஷயமானதான் ரகசியம். பாகவதம் இருந்தது ரகசியம், பௌகீதம் ரகசியம். இன்னும் எத்தனை இடத்துல கிருஷ்ணா ரகசியத்தை பற்றி பேசுகிறாரு. அதை ராஜகோயம் ராஜவித்தியம், ராஜவித்தியா ராஜவும் பைத்தனப்பம் விட்டமும் அதுலேயும் குறிப்பிட்ட ரகசியமான விஷயங்கள். என்ன செய்யறது? யாரும் இந்த ரகசியத்தை யாரும் கேட்குறவங்க இல்லை. அதனால் கேட்கறது மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தா போதும். கேட்காதவங்கள விட்டுறணும். ஏன்னா அது குற்றமாயிரும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். உங்களோட பேச்சை கண்டு நாங்கள் உங்களுக்கு மாலை போகிறதே இது புத்தகத்தில் உள்ளது. இது நம்ம என்ன நானா பேர் கண்டுபிடிச்சது. இது புத்தகத்தில் உள்ளது. புத்தகத்தில் படித்தது ஷேர் பண்ணுறோம் உங்கள்கிட்ட வந்து. இப்போ நம்ம வந்து இந்த பக்தி வாயுவை படிச்சுக்கிட்டோம். அதனால் இந்த அங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட. ஓகே, இது கேள்விகள், இது சந்தேகம், கேள்விகள், ஏதாவது விஷயம் நான் சொன்னதில் உங்களுக்கு குழப்பங்கள், புரிஞ்சிக்க முடியல, தப்பாக சொல்லிட்டேன், எது கேள்வினா கேட்கணும். வேறு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள்? ஐயா நாடகம் முடிச்சியா? நாடகம் ஐயா குறைச்சிக்கிட்டே போட்டு நாடகம் முடிஞ்சு போச்சு. அவங்க ரொம்ப நேரம் போட்டாங்க. நாடகம் முடிஞ்சு போச்சு. அதான் நீங்கள் பேசுறதுல நாங்கள் மறந்துட்டோம் பாருங்க, அந்த மெயின் மறந்து. ஸோ பிரபு எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். மகாலட்சுமி எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பிரபு. அப்போ தான் அவர் கொடுத்த கிளாஸு